துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நாமும் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நாமும் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம். எல்லா செயலிலும் பரிசுத்த தேவனுக்கு தாவீது துதி செய்து நாளெல்லாம் மகிழ்ந்தார். எல்லா செயலிலும் பரிசுத்த தேவனுக்கு தாவீது துதி செய்து நாளெல்லாம் மகிழ்ந்தார். துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார். முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார். முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம்.
ஆமேன் ஆமேன் ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தைகளின் வெளிச்சம் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே நிகழ்ச்சி கடன் சொல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. 7:30 முதலாவது செய்தி சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே செய்து கொடுப்பார். 8 மணிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம் கொழும்பு. 8:30 பாஸ்டர் வெங்கிட் அமெரிக்கா. 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஸ்டம். அத்திருந்த நிகழ்ச்சி முடிவடைகின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியை நடத்த சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து சகோதரி ஒப்புக் கொடுப்போம். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே, இந்த நித்திய நிகழ்ச்சியை கத்தாவே உமது பாதபடியிலே வந்து ஜெபிக்கிறேன். தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித தடைகளும் வராதபடி சுவாமி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாளந்தை கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுவழுப்பு கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சத்தை தந்த சங்கம வானொலியை நினைவு கூறுவோம் சுவாமி. சங்கம வானொலியை ஆசீர்வதித்து இன்று நிகழ்ச்சியை நடத்துகின்ற ரஜினி அலங்காரமை ஆசீர்வதித்து அவளோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. Amen. God bless you too. இன்றைய நாள் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். Thank you. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக ஆங்கிலத்திலே தொகுப்பாளினியாக இருந்து இதை நடத்தப் போகிறேன். I would like to invite all of you who have joined Nitya Velicham at this moment. My name is Ranjini Alangaramani. I'm the host that will be hosting it in English most of the time because Mondays we would like to draw the attention of all our younger generation, starting from their school years to university levels to young adults to even adulthood, from many nations that are coming and listening and right at this moment. And so we have also prayed and asked the Lord to give us favor over these young lives, that we will not miss them and they would get our attention through the networks to come and be blessed. And that is our focus. Pray for us as we believe that the Lord would bring in harvest of younger souls, younger lives to come in and be blessed also through these channels, especially in the evenings with Nitya Velicham on Mondays. So we thank you for that. As we go into the networks program at this moment, let me also begin in prayer and then I will introduce the rest of the program. So Lord, we thank you once again, Lord, as we start this beginning of this week, Lord, on Mondays, we always, Lord, have had the opportunity to come to you, Lord, in presenting this program in English, Lord, where you have given us favor, Lord, to go into, Lord, as we had already mentioned, Lord Jesus, that you have, Lord, helped us, Lord, to get into the places in which that you would enable, Lord, for the parents and all the way in which you could, Lord Jesus, open doors where no man can shut, Lord, where they could, Lord, come in and also tune into these programs, Lord, and make a difference upon their lives, Lord. You are the only one, Lord Jesus, who could change lives, transform their lives, especially, Lord, where many voices are there, Lord Jesus, to lure them, Lord, into the ways things are. We are, Lord, treading into the situations, Lord, right now. Father, Lord, we pray, Lord Jesus, that you would also give them protection as they come into, and Lord Jesus, being blessed by many that are lining up, Lord, both in also, Lord, with the blessings that are, Lord Jesus, coming in, Lord, with the songs and the prayers that is going to go on, Father. So we give it all to you, Lord Jesus, alongside with Tamil as well, the language that is spoken in many of the homes in the Sri Lankan Indian homes, in India as well, and many other nations that people have been traveling into, Malaysia, Singapore, and all the rest of the nations of the world where they still speak Tamil. And we thank you where they can also get in and be blessed by these programs. So
and the younger lives as well, just as much in English. So we thank you, Father, for that in Jesus' name. I would like to right now go on and introduce the program to you. First of all, we have Karuna, Sister Karuna, who would come and start in blessing, and also first would open up in prayer and also sing a song for us as usual. And following that, I would read from Micah chapter 5, the first 4 verses. And right after the reading of the word, அதை நான் தமிழில் சொல்லுகிறேன். மீகா 5ஆம் அதிகாரத்தில் நான் முதல் 4 வசனங்களை வாசிக்க போகிறேன். 1 to 4 வரையும் மைக்காவில் மீகா தமிழில் 1 to 4 முதல் 4 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். அதிகாரம் 5ஆம் அதிகாரம். Following that, I would like to have Sister Dolly come and pray for the servants of the Lord, and also be able to sing a song as well and bless all of us. And right after that, I would go into bringing also the listeners that are coming in and listening day by day into these programs, without which this program would not be really useful or be fruitful. And that is the very bottom line in which we can rest and rest assured that we can also have them come and be blessed and have the harvest of souls coming in as we go in. So we pray for those listeners. And right after that, I would go into the very first message that I would like to bring in today. And following that, we will have Pastor Jnana Prahasam coming all the way from Sri Lanka. Hopefully the weather will also cooperate with us, that he'll have a nice way in which he could get in without any problems and be able to. He has been so far being able to do that. Thank the Lord for that, for being able to access him well from all the way from Canada, Toronto, to Colombo, Sri Lanka. And following that, we have Pastor Venkat, who would come and join us from the United States for the second message. And last of all, we also have Pastor Anton Rasanayam, who would come and bless us with the final message. So that's the program today. And then we'll close in prayer right after. And also, if all of you who are gathering have your needs, you can also join us together and pray for the programs as well, and carry a burden for the young souls that would be coming and be blessed and be saved in the name of the Lord. So we thank you for that. At this moment, I would like to invite Sister Karuna to come and sing, first of all, pray, and then also sing a song. And I would invite her at this time. Sister Karuna, வாருங்கள், வந்து கர்த்தர் தந்த பாட்டை பாடுவதற்கு முன்பாக நீங்கள் ஜெபிப்பீர்கள். அதைத் தொடர்ந்து நீங்கள் ஒரு பாட்டையும் பாடி அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். God bless you. Praise the Lord. God bless you, sister. God bless you. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னொரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அநேகர் அப்பா தங்களுடைய வாழ்நாளை காணாதபடி தகப்பன் அவர்கள் சென்ற இடங்கள் எங்களை நாம் அறியும் கர்த்தாவே, நீர் அறிவீர் சுவாமி தகப்பனே. ஆத்துமாக்களை பாதுகாக்கிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. உம்முடைய திருப்பாத்தலங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படும். உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பி. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆத்துமாக்களை உம்மை நோக்கி உயர்த்துறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே எங்களை வழி நடத்துகிறது அப்பன். அப்பா, பூமி எங்கிலும் உம்முடைய கண்கள் சுற்றி உலாவுகிறது. இந்த மனிதனை தூர என்று அப்பா ஆராய்ந்தறிகிற தகப்பனாயிருக்கிறீர் கர்த்தாவே தகப்பனே. எல்லா இருதயங்களை கள்ளங்கள் நீக்கி கபடற்றவர்களாய் மாற்றி தகப்பன் உமக்கு நேராக பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களுடைய ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக நாங்கள் எண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு காரியம் எங்களை உம்மை விட்டு விலக்கி கொண்டு போகாதபடி, உம்முடைய சத்தியத்தை மறுதளிக்காதபடி, பின்மாற்றத்துக்குள்ளே போகாதபடி இதுவரை காத்தீங்கள் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டுமாக எங்களுடைய ஆத்துமாக்களை உம்முடையத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தோடு நாங்கள் உம்முடத்திலே பணிகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். சருலஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக அவங்களை சுபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து
குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். தொடர்ந்து நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் மகேந்திரன் நாங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் கொடுங்க. உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லா தேவ பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ரஞ்சனி அலங்காரம் மணிக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் உங்களுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக தாங்கள் கொடுக்கிற எல்லா காலங்கள் நேரங்களையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அப்பா மன இயக்கங்கள் விருப்பங்களை அறிவீங்க. எல்லாவற்றிலும் விடுதலையை கொடுத்து அந்த குடும்பத்தை முயற்றும்படியா நம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்னும் கதாவை டோலிக்காவும் சுபாலங்கோக்காவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்காக தாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் குடும்ப காரியங்களை நீர் விசாரிக்கிறதா அப்பனா இருக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் துணையாயிருங்க, கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் பிறப்போர் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக உமக்காக எந்த ஒரு ஆதாய நோக்கமும் இல்லாதபடி இந்த இடத்திலே வந்து ஊழியத்தை செய்கிறார் ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் விதைக்கிற விதை எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ஆத்மாவே ஆகிலும் விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் உம்முடையது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எல்லாரும் உம்முடைய கடைசி காலத்துக்கு நேராக தங்களை விட்டு செல்லும்படியாய் கர்த்தர் நீர் அவர்களை நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற தகப்பன் நீங்கள் கர்த்தாவே. தொடர்ந்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க. ஊழிய குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. விசுவாச மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா காரியங்களிலும் உதவி ஒத்தாசையா இருந்த ஊழிய